மயிலாடுதுறையில் கடந்த 2022ஆம் ஆண்டு கண்ணன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 9 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பானது வெளிவந்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் சுபா. மயிலாடுதுறையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முன்னாள் வன்னியர் சங்க நகர செயலாளர் கொத்தத்தெருவை சேர்ந்த கண்ணன் என்பவர் முன்னுரிமை காரணமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுல 22 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில இவங்க 22 பேரும் பிணையில வெளியில் வந்தாங்க. அந்த வழக்கு தொடர்புடைய மயிலாடுதுறை கலைஞரை நகரை சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் கொத்தத்தெரு கண்ணனின் சகோதரர் மற்றும் நண்பர்களால் 2024ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி பழிக்கு பழி சம்பவமாக கொலை செய்யப்பட்டார். மேலும் கலைஞருக்கு நகரை சேர்ந்த கதிரவனுக்கும் இந்த கண்ணன் என்பவருக்கும் ஏற்கனவே முன்னுரிமை இருந்ததால கண்ணன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மேலும் இந்த 2 வழக்குகளும் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வழக்கின் முக்கியத்துவம் கருதி மயிலாடுதுறை நீதிமன்றம் கொத்தத்தெரு கலைஞர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. மேலும் கொத்தத்தெரு கண்ணன் கொலை வழக்கில் 21 பேர் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில அதில் 9 பேர் குற்றவாளி என அறிவித்து மற்றவர்களை இடித்தும் நீதிபதி எல்ல சத்தியமூர்த்தி தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இதுல கதிரவன், தேவா என்கின்ற மகாதேவன், சேது, திவாகர், சந்தோஷ், கார்த்தி, சுபாஷ் சந்திரபோஸ், ஹரிஷ், பிருத்திவிராஜ் ஆகிய 9 பேருக்கு தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில நீதிமன்ற வளாகத்துக்கு இந்த குற்ற வழக்கு சம்பவத்தில் ஈடுபட்ட பிரபாகரன் என்பவரை நீதிபதி சத்தியமூர்த்தி நேரில் சென்று ஆம்புலன்ஸ்லேயே அவரிடம் இந்த வழக்கில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறாரு. மேலும் இந்த தண்டனை விவரம் குறித்து பிற்பகலுக்கு அறிவிக்கப்படும் என்று நீதிபதி சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கிறாரு. சுபா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.